அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலில் நான் நம்முடைய டாக்டர் மணி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுங்கள். இந்த விஸ்கா மாணவர்களை வரவழைத்திருப்பதுதான் இங்கே சிறப்பு. இது போன்ற இளைஞர்கள் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய. நான் அந்த பேரில் பிரளயம் ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கு. பிரளயம் என்பதில் எனக்கு பார்த்தா அந்த பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு பிரளயம் ஏற்படாதா, சட்டமன்றத்தில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு காஷ்மீர்ல வெள்ளம் வந்து தூக்கிட்டு போன மாதிரி இந்த நாய்களை எல்லாம் தூக்கிட்டு போனா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமே என்ற ஒரு பெரிய ஆதங்கம். இந்த சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற ஔவையாரினுடைய அருமையான அந்த பட்டாங்கில் உள்ளபடினா நடைமுறையில் அப்படி இருக்கிறார். இவ்வளவு கேவலமான ஒரு சாதி முறைகள் இருக்கிறதே, இதன் மீது நமக்கு கோபம் வரவில்லையே. ஜல்லிக்கட்டின் மீது வந்திருக்கிற கோபம் இந்த சாதி இழிவுகளை போக்க வேண்டும் என்பதற்காக கோபம் வரவில்லை. தமிழ்நாடு பொங்கல் எழுந்திருக்க வேண்டும், அப்படி வரவில்லையே. இளைஞர்களிடம் அது வர வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் இளைஞர்கள் இல்லை. ஆகவே ஏதோ விஸ்காம் படித்துக்கொண்டு வெறும் படக்காட்சிகளை காட்டிக் கொண்டு இருக்கிற வேலையெல்லாம் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற அவலங்களை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பெரிய கேள்வி. சக்கிலின் நாயே அப்படின்னு அந்த அம்மா சொல்ற போது கண்கலங்கி நிற்க வேண்டியதா. பட்டால் தீட்டு படுத்தால் தீட்டலை என்ற அயோக்கித்தனம் நிலவி கொண்டு இருக்கிற சமூகம். என்னடா இது, எப்படா போக போறோம் இதை? அதனாலதான் இது நம்முடைய கடமை, சமூகத்தினுடைய கடமை என்பதை அற்புதமாக பிள்ளையின் அந்த இறுதியில் முடித்திருக்கிறார். இந்த டிஎஸ்பியினுடைய கடைசியா பாடின என்ன உறங்கும் இடம் அது? சமரசம் உலாவும் இடம். சுடுகாட்டில் கூட சாதியிடார். செத்த பிறகு செத்த சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட எலும்பில் இவன் எந்த சாதி என்று எலும்பை பார்த்து சொல்ல முடியுமா? எலும்பு சொல்லுகிறதா? தந்தை பெரியார் சொன்னதை போல அறிவியல்ல உடல் உறுப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆப்பிரிக்காக்காரனாக இருந்தாலும், ஆசியாவில் இருந்தாலும், மங்கோலியாவில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் உடலுக்குள் இருக்கிற உறுப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்புறம் எங்கடா வந்து இந்த சாதி? இது எப்பொழுது நாம் ஒழிக்க போகிறோம்? இதில் நாம் ஒரு சபதம் ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இருக்கும் வரை இயன்றதை செய்வோம் என்று எல்லோரும் மண்டையை போட போகிறோம். ஆனால் போவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த காவல்துறையிலேயே இதை நியாயப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள், இல்லை அது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே ஒரு பெண்மணி, நான் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டு இருந்தேன், அதில் இந்த SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 என்ன சொல்லுகிறது? ஆக அதன் பிரகாரம் நீங்கள் FIR போட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அது எடுபடவில்லை. ஆனால் அங்கே ஒரு டிஎஸ்பி வந்து சொன்ன உடனே அது எடுபடுகிறது. அப்ப அதிகார வர்க்கத்தில் யார் அமர்ந்தால், எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள், எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று அமர்ந்தால் அது நடக்கும் என்பதை இந்த நாடகத்தில் அற்புதமாக காட்டியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு காவல்துறையில் FIR அப்படி அந்த சக்சனின் அடிப்படையில் போடப்படாததற்கு என்ன காரணம்? அந்த உயர் சாதியினர் எல்லா இடங்களிலும் அமர்ந்திருக்கின்றார். அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் அந்த இடத்தில் அமராத கொடுமை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்குத்தான் வந்திருக்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் கூட இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று 79வது சுதந்திர தினத்திற்கு முன்புதான் அப்படி ஒரு விடியல் ஒரு நீதிமன்றத்தில் அந்த பௌத்த மதத்தை தழுவி அம்பேத்கருடைய வழியில் வந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்த பிறகுதான் அப்படி ஒரு நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. என்றால் நாம் எங்கே போய்கொண்டு இருக்கிறோம்? ஓட்டு காசு கொடுத்திருக்கிறோம், ஓட்டை விலைக்கு வாங்குற அயோக்கியர்கள் தேர்தல் கமிஷனர் உட்கார்ந்திருக்கிறானே. இதன் மீதெல்லாம் நமக்கு கோபமே வரவில்லை. இதன் மீது நமக்கு கோபம் கொள்ள வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி ரௌத்திரம் பலக என்றார். ரௌத்திரம் பலக வேண்டும். அதை எந்த இடத்தில் ரௌத்திரத்தை நாம் உபயோகிக்க வேண்டும், எங்க இடத்தில் கலந்தள வேண்டும் என்று இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்திருக்கிறார்கள். இதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இது குழந்தைகளை எல்லாம் கூட்டி வந்து போட வேண்டிய நாடகம். இந்த சமூக அவலத்தை சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்றான். சாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றான் பாரதி. ஆனால் அது இத்தனை பள்ளிக்கூடங்களில் அதை புரிகின்ற மாதிரி, அதை அழுத்தம் திருத்தமாக உணர்கின்ற வகையில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருகிறது. ஆகவே இதையெல்லாம் மாற்றி அமைக்கின்ற ஒரு பெரும் முயற்சியை நாம் கட்டாயம் எடுத்தாக வேண்டும். வள்ளலாரினுடைய செய்தி, நான் எனது என்ற அந்த இருமாப்பிலிருந்து நாம் விலக வேண்டும். ஈகோ இன்றைக்கு எல்லா இடத்திலும் குடிகொண்டு இருக்கிறது.
அதிலிருந்து நாம் என்றைக்கு நாம் விலகப் போகிறோம்? ஒரு செய்தி, சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் ஒரு வீட்டில் அமர்ந்து படித்துக் கொண்டு இருக்கிறார். திடீரென்று புத்தகத்தை மூடி வைத்து விட்டு படிக்கட்டில் இறங்கி வேகமாக இறங்கி வீதிகளில் வேகமாக ஓடுகிறார். இப்பொழுது அவரை நரேந்திரன் என்று அழைப்பார். வீதிகளில் வெறுங்காலில் கல்கத்தா வீதிகளில் ஒருவன் நடந்து செல்கிறான் என்றால் ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு செல்கிறான் என்று அர்த்தம். பல பேர் நரேந்திரா எங்கே வேகமாக செல்கிறாய், எந்த துக்க நிகழ்ச்சிக்கு செல்கிறாய் என்று அவரை இடைமறித்து பலர் கேட்கிறார்கள். இப்பொழுது நரேந்திரன் என்ற விவேகானந்தர் சொல்கிறார், என்னை கொன்றவனை சந்திக்க செல்கிறேன். நீ உயிரோடு இருக்கிற, உன்னை யாரா கொண்டுட்டாங்க? ஆமாம், என்னை கொன்றவனை சந்திக்க செல்கிறேன். யாரது? நான் என்ற அகந்தையை, ஆணவத்தை கொன்ற ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க செல்கிறேன் என்றார். ஆகவே நான் என்ற அகந்தை, ஆணவம், ஈகோ, அதை நாம் இப்பொழுது விட்டொழிக்கப் போகின்றோம். அதைத்தான் மெய் என்ற அற்புதமான நாடகத்தின் மூலம் சொன்னார்கள். அதில் இன்னொரு செய்தி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். என்ன ஒரு செய்தி! நமக்கு ஒரு பயிரை பார்த்தால் அது வாடுகின்றது என்று ஏதாவது ஒரு சிந்தனை நம்மிடம் வந்திருக்கிறதா? ஒருத்தர் எலி கொடுத்தார் என்றால் என்ன செய்வது, போன பிறகு நாம் செய்த பாவம். அப்படித்தானே நாம் கடந்து செல்கிறோம். அதுபோல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றால், ஒரு பயிர் வாடுகிறது என்றால், உலகத்தில் இயற்கையில் தாவரங்கள் ஒன்றுதான் தனக்கு தேவையான உணவை தானே படைத்துக் கொள்கிறது, சமைத்துக் கொள்கிறது. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் தாவரங்கள் உணவு படைக்கிறது. ஆகவே பயிர்கள் வாடினால் சகல உயிர்களும் வாடுமே என்ற உயர்ந்த தத்துவத்துக்கு சொந்தக்காரனான வள்ளலார் இங்கே அற்புதமாக கொடித்து காமிச்ச இந்த கலைக்குழுவிற்கும் அற்புதமாக இங்கே உண்மையாகவே எனக்கு இந்த டிஎஸ்பி பார்க்கிற போதெல்லாம் இப்படி ஒரு அதிகாரிகள் கிடைக்க மாட்டார்களா என்ற ஒரு பெரிய ஆவல். அப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்திற்கும் அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த இடத்தில் யார் போய் அமர வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் வாக்காள பெருமக்களும் இருக்கிறார். ஆக இதையெல்லாம் சேர்ந்து நாம் ஒரு அற்புதமாக சமைத்த இந்த நாடகத்தை அரங்கேற்றி குறுகிய காலத்தில் இந்த நாடக குழு ஏற்பாடு செய்தமைக்கு நெஞ்சார நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.